இன்னும் ஒரு சில நிமிட நேரங்கள் தாருங்கள். விந்தை செய்திகளை தொடர்ந்து நாங்கள் பேசலாம். நான் பேசிவிட்டு இதை இணைக்க நினைத்தால் நேரம் போதாமல் போய்விடும். கதம்ப மாலை தொகுப்பாளருக்கு 12 மணிக்கு நான் இணைப்பை விட வேண்டும் என்பதால் அதற்கிடையில் நான் இதனையும் தந்து கொள்கின்றேன். சேர்த்து பேசிக்கொள்வோம். சமகால விந்தை செய்திகள். பாகம் 93. பெண்களை மாத்திரம் கொண்ட பிரேசில் நகரம். பிரேசிலில் உள்ள நகரொன்று முற்றிலும் பெண்களை கொண்டதாக விளங்குகின்றது. இந்நகரில் 600க்கும் அதிகமான பெண்கள் வசிக்கின்றனர். ஆனால் அங்கு ஆண்களை காண்பதே அரிது என தெரிவிக்கப்படுகின்றது. பிரேசிலின் தென்பகுதியில் உள்ள நொய்வா டோ கேட்டெய்ரோ இந்நகரை சேர்ந்த ஆண்கள் 18 வயதை அடைந்தவுடன் வெளியூருக்கு அனுப்பப்பட்டு விடுவாராம். 1890ஆம் ஆண்டில் பெண்ணொருவரும் அவரின் குடும்பத்தினரும் சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டதை அடுத்து இந்த நகரின் குடியேற்றம் ஆரம்பமாகியதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்பின் பெண்களை மாத்திரம் கொண்ட குடும்பங்கள் அங்கு குடியேறின. அதனால் பெண்களே அந்த நகரின் அனைத்து நிர்வாகங்களையும் மேற்கொள்வதுடன் விதி முறைகளையும் வகுக்கின்றனர். ஆண்கள் 18 வயதின் பின் தொழில் வாய்ப்புக்காக வெளியேறிவிடுவர். திருமணமான சில குடும்பங்கள் அங்கு வசிக்கின்ற போதிலும் வார இறுதிகளில் மாத்திரமே ஆண்கள் ஊருக்கு திரும்ப அனுமதிக்கப்படுவர். இந்நிலையில் தற்போது அங்குள்ள சுமார் 600 பெண்கள் இதில் மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புகின்றனர். இதனால் தமது ஊரில் வசிக்க விரும்பும் திருமணமாகாத ஆண்களுக்கு அழைப்பு விடுப்பதாக அப்பெண்கள் இணைந்து அறிவிப்பொன்றை விடுத்துள்ளனர். ஆனால் பெண்கள் வகுக்கும் விதிமுறைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். இப்பெண்களில் பெரும்பாலானோர் 20 முதல் 35 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. அரரா பெண்கள் ராஜ்யமா? ஆட்சி பெண்கள் கைகளிலா? ஆகட்டும் ஆகட்டும், நல்லது நடந்தால் சரிதான். அழகி போட்டியால் விளைந்த விபரீதம், உடல் இளைக்க மகளுக்கு நாடா புழுவை கொடுத்த தாய். அமெரிக்காவில் சமீபத்தில் இளம்பெண் ஒருவர் அழகி போட்டி அணிவகுப்பு ஒன்றில் பங்கு பெற்ற விரும்பி ஒல்லியாக மாறுவதற்காக தாயார் வழங்கிய உணவால் விபரீதம் ஏற்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று அண்மையில் இடம்பெற்றுள்ளது. கர்ப்பமாக இருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தின் பேரில் அவருக்கு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பரிசோதனை செய்யப்பட்டது. ஆனால் முடிவு எதிர்மறையாக வந்தது. இருப்பினும் அவரது குடல்கள் தொடர்ந்து வீங்கி காணப்பட்டதால் நோய்க்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியாமல் வைத்தியர்கள் தடுமாறினர். அதன் பின்னர் அந்த பெண் கழிப்பறைக்கு சென்று வந்த பின்னரே அவர்களால் உண்மையான காரணத்தை கண்டறிய முடிந்தது. அந்த கழிப்பறையின் கிண்ணம் முழுவதும் நாடாப்புழுக்கள் நிறைந்திருந்ததாகவும் அவற்றுள் சில நன்கு வளர்ந்து காணப்பட்டதாகவும் அவருக்கு பணிபுரிந்து வந்த தாதி தொலைக்காட்சி செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். இது குறித்து விசாரித்த போது அழகி போட்டி அணிவகுப்பு ஒன்றில் தனது மகள் பங்கு பெற இருந்ததால் ஒல்லியாக மாற வேண்டும் என்பதற்காக நாடா புழுக்களின் முட்டைகளை அவருக்கு அளித்ததாக அவரது தாயார் தெரிவித்துள்ளார். இந்த முட்டைகளை மெக்சிகோவில் வாங்கியதாக கூறிய அவர் தனது தவறுக்காக மகளிடம் மன்னிப்பும் கேட்டுக்கொண்டதாக தகவல் தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. போச்சுடா, அழகியாவதென்றால் புழு பூண்டென்றாலும் உண்டு விடுவார்கள் மக்கள். என்ன கொடுமை! சில முட்டாள்தனமான நம்பிக்கைகளால் இறுதியில் விபரீதம்தான் விளைந்து விடுகின்றது. இதைவிட மோசம் போகாமல் தப்பியது பெரிய விடயம். பிறந்த 3 நாட்களில் தானாக பால் குடிக்கும் பச்சிளம் குழந்தை. பிரித்தானியாவில் குழந்தை ஒன்று பிறந்தவுடன் எவரின் உதவியுமின்றி போத்தலில் பால் குடிப்பது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஓனி சீதோசி என்ற பெண் சில வாரங்களுக்கு முன்பு அமரா என்ற அழகிய பெண் குழந்தையை பெற்றெடுத்துள்ளார். இந்த குழந்தை பிறந்த 3 நாட்களிலேயே போத்தலில் பால் குடிக்க கற்றுக்கொண்டுள்ளது. அமராவின் கைகளில் போத்தலை கொடுத்தால் போதும், தனது தாயின் கைகளை தட்டிவிட்டு தானாகவே போத்தலை கைகளில் பிடித்துக் கொண்டு பால் குடிக்கிறது. இதனை கண்ட வைத்தியர்களும் தாதியர்களும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்துள்ளனர். ஆனால் மிகச் சிறிய குழந்தைகள் பால் போத்தலை பிடித்துக் கொண்டு பால் குடிக்க அனுமதிப்பது நல்லதல்ல என பெற்றோர்களுக்கான NCT எனும் தொண்டர் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இத்தகைய குழந்தைகளிடம் பால் போத்தலை கொடுத்தால் போத்தலையும் குழந்தையையும் நீங்கள் சுமந்து கொண்டிருப்பது அவசியம். குழந்தைகளிடம் போத்தலை விட்டுவிடுவது நல்லதல்ல. புறை ஏறினால் போத்தலை வெளித்தள்ளிக் கொள்ள அக்குழந்தைகளால் முடியாது என அறிவுறுத்தியுள்ளது.
நம்ப முடியாமல் இருக்கிறது. 3 நாள் குழந்தை போல இந்த குழந்தை தெரியவில்லை. தெளிவான முக அமைப்பு, கண்களும் கூட. யாரை நம்புவது? சிலர் விளம்பரத்திற்காக சில விடயங்களை பரப்பி விடுவதும் உண்டு. அந்த மாதிரியான ஒரு செய்தியாக இது இருக்கலாமோ என்றும் கூட என்ன தோன்றுகிறது. இலங்கையிலும் பரவி வரும் ஐஸ் பக்கெட் சேலஞ்ச். அமெரிக்காவில் புற்றுநோய் விழிப்புணர்வுக்காக நடத்தப்படும் ஐஸ் பக்கெட் சேலஞ்ச் நிகழ்வுகள் தற்போது இலங்கையிலும் வேகமாக பரவி வருகின்றன. ALS எனும் நரம்பு புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக மேற்குலகில் ஐஸ் பக்கெட் சேலஞ்ச் ஆரம்பிக்கப்பட்டது. ஐஸ் கட்டிகள் கலக்கப்பட்ட ஒரு வாளி குளிர் நீரை தலையில் ஊற்றிக்கொள்வதுதான் இந்த சவால். இத்திட்டத்தின்படி இந்த சவாலுக்கு அழைக்கப்படுபவர் சவாலை நிறைவேற்ற வேண்டும் அல்லது ALS புற்றுநோய் விழிப்புணர்வு திட்ட நிதிக்காக $100 அன்பளிப்பு செய்ய வேண்டும். அவர் மேலும் 3 இந்த சவாலுக்கு பரிந்துரை செய்யலாம். ஏற்கனவே இத்தகைய ஐஸ் பக்கெட் சேலஞ்ச் திட்டங்கள் பல இருந்தாலும் கடந்த ஜூன் மாதம் ALS புற்றுநோய் விழிப்புணர்வுடன் இத்திட்டம் தொடர்புபட்டதை அடுத்து பிரபலங்கள் மத்தியில் வேகமாக இது பரவி வருகிறது. VIPகள் பலரும் ஐஸ் பக்கெட் சேலஞ்ச் நிறைவேற்றும் வீடியோ காட்சிகளை Facebookல் வெளியிட்டு வருகின்றனர். பலர் ஐஸ் கட்டி குளியலுடன் நிதி வழங்குவதற்கு முன்வருவதால் நிதி சேகரிப்பு வேகமாக நடைபெறுகின்றது. மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில் கேட்ஸ், Facebook நிறுவனர் மார்க் ஜுகர்பெர்க், அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஜார்ஜ் W. புஷ், திரையுலக, இசைத்துறை, விளையாட்டுத்துறை பிரபலங்கள் பலர் இதில் பங்கு பெற்றுள்ளனர். இந்தியாவில் சன்னி லியோன், ஹன்சிகா போன்றோர் இதில் பங்கு பெற்றுள்ளனர். இலங்கையில் மேல் மாகாண சபை உறுப்பினர்களான ஹிருணிகா பிரேமச்சந்திர, மெல்ஷா குமாரதுங்க நிதி வழங்குகிறார். ஒட்டாரா குணவர்தன, குமார் சங்கக்கார, மஹேல ஜெயவர்தன ஆகியோர் இதில் பங்கு பெற்றுள்ளனர். இதில் பங்கு பெற்றுமாறு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, அமைச்சர் மேவின் சில்வா ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதை பார்க்கும் போது பிரபலங்களை குளிர் தண்ணீர் சவால் விட்டு வைக்கவில்லை. அரசியல்வாதிகள், இசைத்துறை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, பில்கேட்ஸையும் ஜார்ஜ் புஷையும் கூட இது விட்டு வைக்கவில்லை. ஒரு முறை குளிர் தண்ணீரில் குளித்துத்தான் பார்க்கட்டுமே. 10 அங்குல கழுத்து கொண்ட சிறுவன். சீனாவை சேர்ந்த சிறுவன் ஒருவன் அசாதாரணமான வகையில் மிகவும் நீளமான கழுத்துடன் காணப்படுகின்றான். 15 வயதான பியூ வெங்குய் எனும் இச்சிறுவனின் கழுத்து 10 அங்குல நீளமானதாக உள்ளது. நீண்ட காலமாக வலியினால் அவதிப்பட்டு வந்த இச்சிறுவனுக்கு சத்திர சிகிச்சை அளிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு சீனாவில் உள்ள தொண்டு நிறுவனம் ஒன்று முன்வந்துள்ளது. இதையடுத்து பெய்ஜிங்கில் உள்ள வைத்தியசாலை ஒன்றைச் சேர்ந்த மருத்துவர்கள் இச்சிறுவனுக்கு சத்திர சிகிச்சை செய்வது குறித்து ஆராய்ந்து வருகின்றனர். அதிசயமான நோய்கள் எல்லாம் இப்போது மனிதனுக்கு வருகிறது. உடலின் ஒரு உறுப்பு அசாதாரணமாக அமைந்து விட்டாலும் கூட வலியும் வேதனையும் தான். சத்திர சிகிச்சை வெற்றி பெற்று அந்த பையனும் நலம் பெற பிரார்த்திப்போம். கனடிய ரயில் நிலைய தரையில் உணவை வைத்து உட்கொண்ட இளைஞர். கனடாவின் டொரண்டோ நகரில் உள்ள ரயில் நிலையம் ஒன்றில் இளைஞர் ஒருவர் தரையில் உள்ள உணவுகளை எடுத்து உட்கொள்வதை பார்த்து பலர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். நேர்த்தியாகவும் அழகாகவும் ஆடை அணிந்த இந்த இளைஞர் புதிய வகை வேக்யூம் கிளீனர் ஒன்றுக்கான ஊக்குவிப்பு நிகழ்வுக்காக இவ்வாறு தரையில் உள்ள உணவை உட்கொண்டார் என்பது பின்னர் தெரிய வந்தது. ரவி டெல்சன் எனும் இந்த இளைஞர் வேக்யூம் கிளீனர் ஒன்றின் வர்த்தக முகாமையாளர். அந்த வேக்யூம் கிளீனர் கருவியின் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்காக ரயில் நிலைய தரையை அக்கருவியினால் சுத்தமாக்கிவிட்டு தரையில் உணவை வைத்து உட்கொண்டாராம். அட அட அட, நேர்ச்சைக்காக மண்சோறு உண்பதை சினிமாக்களில் பார்த்திருக்கிறோம். ஆனால் வேக்யூம் கிளீனர் ஒன்றுக்காக ரயில் நிலையத்திலே தரையில் உணவை உண்பதை இப்போதுதான் முதலாக பார்க்கிறோம். வேக்யூம் கிளீனரின் நம்பகத்தன்மைக்கும் இவர் தரையில் உணவு உண்பதற்கும் என்ன தொடர்பு என்பது தெரியவில்லை. அது சுத்தம் செய்கிறதோ இல்லையோ, விளம்பரத்திற்காக சம்பந்தமில்லாத எதையோ செய்கிறார் இவர். உறங்கும் சாரதியை எழுப்பும் ஸ்மார்ட் சீட்.
வாகனங்களை செலுத்தும் போது சாரதிகள் உறங்கி விடுவதால் அநேக வாகன விபத்துகள் நடைபெறுவதை அன்றாட செய்திகள் காட்டுகின்றன. இது எல்லா நாடுகளிலும் அடிக்கடி நிகழும் சம்பவங்கள் தான். இவற்றுக்கு முடிவு கட்டுவதற்காக ஸ்மார்ட் கார் சீட் ஒன்றை வடிவமைக்கும் முயற்சியில் நொட்டிங்ஹாம் ட்ரெண்ட் பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சியாளர்கள் சிலர் இறங்கியுள்ளனர். வாகனத்தை செலுத்துபவர் கவனத்தை இழக்கும் போது, அதாவது உறங்கும் போது, அதை சாரதியின் இதய துடிப்பின் மூலம் ஆராய்ந்து அறிந்து கொள்ளக்கூடிய சென்சர்களை நேரடியாக ஓட்டுநரின் ஆசனத்தில் பொருத்துவதற்கான முயற்சியில் ஆராய்ச்சியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்த சென்சர்கள் சாரதிகள் உறங்க ஆரம்பித்ததுமே அவரை எச்சரிக்கும். எச்சரிக்கையை அவர் சட்டை செய்யவில்லையானால் வாகனத்தை சுய கட்டுப்பாட்டு முறைக்கோ அல்லது வாகனத்தின் வேகத்தை குறைத்து ஓரமாக நின்றுவிடும் முறைக்கோ மாற்றிவிடும் வகையில் இந்த சென்சர்கள் காரின் கட்டுப்பாட்டகத்துக்கு கட்டளைகளை பிறப்பிக்கும். இதற்கான தொழில்நுட்பத்தை கண்டறிந்துவிட்ட போதும் தொடர்ச்சியாக சாரதியின் இதயத்தின் இயக்கத்தை இந்த சென்சர்கள் உணர்ந்து கொள்வதை உறுதி செய்ய வேண்டியிருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். உண்மையில் நல்ல முயற்சிதான். பல உயிர்கள் பறிபோவது தூக்கத்தில் வாகனம் செலுத்துவதால் தான். இந்த ஸ்மார்ட் கார் சீட் தூங்கும் போது எச்சரிக்கையை விடுக்குமானால் பல விபத்துகளை தவிர்க்கலாம், பல உயிர்களையும் காப்பாற்றலாம். பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது என்று. மகன் பிறந்ததை ஆப்பிள் ஸ்டைலில் விளம்பரப்படுத்திய முன்னாள் ஊழியர். ஆப்பிள் நிறுவனத்தின் முன்னாள் ஊழியர் ஒருவர் தனக்கு ஆண் குழந்தை பிறந்த விடயத்தை வித்தியாசமாக இணையத்தில் விளம்பரப்படுத்தியுள்ளார். இந்த விளம்பரம் தற்போது பலரின் கவனத்தை ஈர்த்து வருகின்றது. ஆப்பிள் நிறுவனத்தின் முன்னாள் ஊழியர் ஆண்ட்ரியாஸ் கிளெய்ன் என்ற நபரே இவ்வாறு விளம்பரப்படுத்தியுள்ளார். கிளெய்னுக்கு அண்மையில் ஆண் குழந்தை பிறந்துள்ளது. தனக்கு மகன் பிறந்ததை தனது நண்பர்களுக்கு தெரியப்படுத்த தனியாக வெப்சைட் ஒன்றை உருவாக்கினார் கிளெய்ன். அதில் தனது மகன் குறித்து அவர் கூறியுள்ளதாவது: புதிய சிறிய ரகம் ஜொனாதன் அறிமுகம். ஜொனாதன் 2014 வருட படைப்பு. 20 அங்குல நீளமுள்ள ஒரே உடல் அமைப்பு கொண்ட திடமான அழகினை உடையது. ஒழுங்கான 10 விரல்கள், நேர்த்தியான பன்முக தொடுதல் அனுபவம் தரக்கூடியது. கூடுதலாக 1 அல்ல பார்வை திறன் கொண்ட 2 கேமராக்களை கொண்டது. ஒவ்வொன்றும் ரெட்டினா ரெசல்யூஷனில் திகைக்க வைக்கும் படங்களை தருவது. 2 மைக்ரோபோன்கள் இருபுறமும் அமைந்து ஒவ்வொரு சத்தத்தையும் கேட்கும் திறன் கொண்டது. நடுவில் அமைந்துள்ள ஸ்பீக்கர் உங்களை ஆச்சரியத்தின் எல்லைக்கே கொண்டு சென்றுவிடும். அதுவும் அதிகபட்சமாக 120 டெசிபல் அளவுள்ள சத்தத்தை அதிகமாக வெளியிடும் திறன் கொண்டது. இந்த படைப்பு 5 வேறுபட்ட சுவையை அறியத்தக்கது. ஆன போதும் தற்போது ஒரு சுவையை, அதாவது பாலின் சுவையை மட்டும் அறியத்தக்கதாக உள்ளது. இது மாற்றத்திற்கு உட்பட்டது என அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். அடடா புதுமை! ஒரு குழந்தைக்குள் இவ்வளவு இருக்கிறதா? ஆம் என்று சொல்கிறார் தந்தை கிளெய்ன். ஆப்பிள் நிறுவன ஊழியரால் இதை விட வேறு எப்படி சொல்ல முடியும்? ரசிக்கும்படியாக தன் மகனின் பிறப்பை உலகுக்கு அறிய கொடுத்திருக்கிறார். வாழ்த்துவோம். மணப்பெண் மருதாணி வைக்கவில்லை என திருமணத்தை நிறுத்திய மணமகன். ஹைதராபாத்தில் உள்ள கன்சன்பர்க் உமர் காலனி பகுதியை சேர்ந்தவர் மீர் மசூத் அலி. இவருக்கு வயது 32. ஏற்கனவே விவாகரத்து பெற்ற இவர் துபாயில் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் இவருக்கும் ஹைதராபாத்தை சேர்ந்த முகமது கவுஸ் பாஷா என்பவரின் மகளுக்கும் கடந்த 9ஆம் தேதி திருமணம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது. திருமணத்துக்கு முன்பே மணமகனுக்கு வரதட்சணை அளிக்கப்பட்டு விட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் கடந்த 7ஆம் தேதி மணமகன் மீர் மசூத் அலி மற்றும் அவர் குடும்பத்தினர் மணமகளை காண அவரது வீட்டிற்கு சென்றனர். அப்போது மணப்பெண் தனது கையில் மருதாணி வைத்துக் கொள்ளாததை கவனித்த மணமகன் குடும்பத்தினர் கோபத்துடன் சென்றுவிட்டனர். உடனடியாக இது குறித்து மணப்பெண்ணின் குடும்பத்தினர் மணமகனிடம் மன்னிப்பு கேட்டனர். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளாத மணமகன் திருமணத்தை நிறுத்துமாறு கூறியுள்ளார். மணமகனின் பெற்றோரும் திருமணத்தை நிறுத்துமாறு வலியுறுத்தியுள்ளனர். உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் திருமண அழைப்பிதழ் கொடுத்து விட்டதாகவும், எனவே திருமணத்தை நிறுத்த வேண்டாம் என்றும் மணப்பெண்ணின் குடும்பத்தினர் பல முறை கேட்டுக்கொண்ட போதும் அதற்கு மணமகன் ஒப்புக்கொள்ளவில்லை. இதனால் திருமணம் நின்று போனது. இது குறித்து மணப்பெண் வீட்டார் பஞ்சகுட்டா காவல் நிலையத்தில் புகார் செய்தனர். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அடடா, என்ன ஒரு புத்திசாலித்தனம்! மருதாணி வைப்பதென்பது கடமை அல்ல, ஒரு சடங்கு மட்டுமே. அதற்கு போய் இப்படி எல்லாமா திருமணத்தை உதறி தள்ளுவார்? இவர் மருதாணி பிரியராக இருப்பார் அல்லது ஏதாவது மனநல கோளாறு உள்ளவராக இருப்பார்.
யாருக்குள் என்ன இருக்கிறது என்றே கண்டுபிடிக்கவில்லை. விந்தை உலகம்தான். இந்த சுவாரஸ்யமான செய்தியோடு சமகால விந்தை செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மீண்டும் அடுத்த வாரம் சமகால விந்தை செய்திகளோடு சந்திப்போம். இதுவரை நேரமும் நீங்கள் பார்த்ததும் கேட்டதும் சமகால விந்தை செய்திகள் பாகம் 93. எனவே உள்வாங்கி இருப்பீர்கள்.